1996ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் திகதி லாகூர் கடாபி மைதானம் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளர்களை துவசம் செய்தது. அர்ச்சுன ரணதுங்க அந்த உலக கோப்பையை ஏந்திய பொழுது ஒட்டுமொத்த இலங்கையும் ஆனந்த கண்ணீரில் நனைந்தது. அன்று அவர் வெறும் கிரிக்கெட் வீரராக மட்டும் பார்க்கப்படவில்லை, சிதைந்து போயிருந்த ஒரு தேசத்தின் கௌரவத்தை உலக அரங்கில் நிலைநாட்டிய மகா நாயகனாக சிங்கள மக்களால் கொண்டாடப்பட்டார். வீதிகளில் மக்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்பளித்தனர். அன்று அவர் காட்டிய அந்த உறுதி, அந்த தலைமைத்துவம் நாட்டுக்கே ஒரு நம்பிக்கையை தந்தது. ஆனால் காலச்சக்கரம் இன்று மிக கொடூரமாக தலைகீழாக சுழன்றுள்ளது. அன்று மாபெரும் நாயகனாக போற்றப்பட்ட அதே அர்ச்சுன ரணதுங்க இன்று கொழும்பு நீதிமன்றத்தின் குற்றப்பத்திரிகையில் ஒரு ஊழல்வாதி என்ற கரைபடிந்த முத்திரையுடன் பெயரிடப்பட்டுள்ளார். மைதானத்தில் எதிரணி வீரர்களை தனது தந்திரமான வியூகங்களால் நிலைகுலையச் செய்த அதே அர்ச்சுன ரணதுங்கா அரசியலில் தனது தம்பி தம்மிக்க ரணதுங்காவுடன் இணைந்து அமைத்த எரிபொருள் கொள்முதல் வியூகம் இன்று அவர்களுக்கு எதிராகவே ஒரு பெரும் சுழலாக மாறியுள்ளது. வெறும் 6 மாத காலப்பகுதியில் இலங்கையின் பொது சொத்திலிருந்து சுமார் 800 மில்லியன் ரூபாயை சூறையாடியதாக சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு வெறும் அரசியல் பழிவாங்கல்தானா?